السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் முஹர்ரம் மாதம் பிறை 9 தாஷூராவுடைய நாளாக இருக்கின்றது. நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்புக்குரிய மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதில் 3 மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள், துல்காதா, துல்ஹஜ், அதே போன்று நாம் இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம், அதே போன்று ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் சிறப்புக்குரிய மாதங்களாக ஆக்கியிருக்கிறான். அதிலே இப்பொழுது நாம் துல்காதாவை அடைந்தோம், அதே போன்று துல்ஹஜ்ஜை அடைந்தோம். இப்பொழுது நாம் முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் அது ஆஷூராவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளிலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். இந்த நாளினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யூதர்களும் இந்த நாளிலே நோன்பு நோட்பார்கள். அவர்களிடமிருந்து நாம் பிரித்து காட்டுவதற்கு, அதாவது முஹர்ரமுடைய பிறை 9 அல்லது பிறை 11 ஒரு நாள் கூட்டி அல்லது குறைத்து நாம் நோன்பு நோட்க வேண்டும். நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருடம் நோன்பு நோட்பேன் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்தளவுக்கு சிறந்த ஒரு அமல், அதாவது ஒரு வருடத்தினுடைய கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு அமல் தான் இந்த ஆஷூராவுடைய நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த நாளிலே அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனைகளை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். அதிலே மிக முக்கியமான ஒரு துஆ இருக்கின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. என்ன துஆ? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்ற இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான்.